Taste the Daily. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் கொளத்துப்பாளையம் பகுதியில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், 4 ஆண்டுகளில் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தாத திமுகவினர் தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்ற விதவிதமான பொய்களுடன் மக்களை சந்திக்க வருவார்கள் என விமர்சித்தார். கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். வருவாங்க ஒரு வீடு வீடா திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. பாராளுமன்ற தேர்தல் மாதிரி நாங்க அதை பண்றோம் இதை பண்ணி ஏமாத்துவாங்க. மக்கள் ஏமாற மாட்டாங்க. நான் உற்பத்தி கொண்டு வரல, அது சரியா கொண்டு வந்து பண்ணியிருந்தா இன்னைக்கு 50,000 பேர் 1 லட்சம் பேர் வேலை ஆயிருக்கு. அதிகமா IT கம்பெனி வந்திருக்கோம். படிக்க குழந்தைங்க இங்கே வேலைக்கு போயிருக்கோம். இதெல்லாம் எதுவுமே திமுக பண்ணல, எதுவுமே பண்ணல. அது மட்டும் இல்ல, அதிகமான திட்டம் 2 எடப்பாடி அறிவிக்க வச்சோம். நம்ம பகுதிக்கெல்லாம் குடிக்கிற தண்ணி கொண்டு போற மாதிரி நம்ம பகுதியில் எல்லாம் பாத்தீங்கன்னா 90 குளம் இருக்குது. அதிகமான திட்டத்துல திட்டம் 2ல நம்ம தொகுதி இல்ல. நான் எடப்பாடி கேட்டு 9ஆம் தொகுதி சேர்த்து அவர்கள் கேட்டு அதை சேர்த்து அறிவிச்சார். இன்னைக்கு அதையும் கிளப்ப போட்டாங்க. வந்ததுன்னா நம்ம 90 குளங்களுக்கு தண்ணி கொண்டிருந்தோம். அவனையார் தண்ணிய கண்டிப்பா 6 மாசத்துல ஆட்சி வரும். எடப்பாடி வருவார். இந்த செய்ய முடியாத திட்டங்களை எல்லாம் செய்வோம். கண்டிப்பா மாற்று கருத்து இல்லை. திமுக வந்து ஒரே ஒரு திட்டம் நான் தண்ணி சொல்ல நாகரத்துல செய்யல. நாகரத்துல எந்த ஒரு திட்டம் செய்யாத ஆட்சியா திமுக ஆட்சி இருக்குது. மக்களுக்கு தெரியும். மக்கள் மட்டுமல்ல, திமுக காரனே பாத்தீங்கன்னா பொதுவான நிறைய பேர் திமுக ஓட்டு போடுறது இந்த தடவை திமுக ஓட்டு போடக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க. எதுவுமே நடக்கல. ஒரே ஒரு லோடு மண் எடுக்க முடியுமா? அவர் பில்டிங் மண் எடுத்து வசூல் பண்றாங்க.